அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாய், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குது என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு எனக்கு மனமில்லை என்று சொல்லி அவர் அங்கே அங்கலாய்த்ததை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷர்களுக்கு சிலுவையின் மகத்துவத்தை அழுத்தமாக சொன்னதை, அந்த பாடுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லியதை நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட அதை பவுல் தன்னுடைய அனுபவமாக மாற்றிக்கொண்ட சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே பவுல் இப்படியாக எழுதுகிறார்: கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை செய்யும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் கிறிஸ்தவளாக இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நான் அல்ல, அவரே எனக்குள் வெளிப்பட வேண்டும். இதை கொரிந்தியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அழுத்தமாக அங்கே பவுல் பழைய மனுஷனுடைய சாயலை குறித்தும் புதிய மனுஷனுடைய சாயலை குறித்தும் அங்கே பவுல் எழுதுகிறார். நான் வாசிக்கிறேன். ஆகையால் பெச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கின வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். பழைய மனுஷனுடைய சாயல், பழைய சுபாவங்கள், பழைய அருவருக்கக்கூடிய செய்கைகளை குறித்து அங்கே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுறார். நீங்களும் முன்னாடி நீங்கள் அப்படி இருந்தீங்கப்பா, பூமிக்குரிய காரியங்களே சிந்தித்து கொண்டிருந்தீங்க, பூமிக்குரிய காரியங்களே சிந்து கொண்டிருந்தீங்க, ஆனால் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு எழுதுறாரு. அவர் தன்னை குறித்து சொல்லும்போது கலாத்தியருக்கு சொல்லுகிறார். கலாத்தியர், நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்: கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நமக்குள்ளே என்ன அனுபவங்களோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக ஜெயமாக வாழுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருந்தால்தான் சில விஷயங்களில் நாம் ஜெயிக்க முடியும், சில காரியங்களை நாம் மேற்கொண்டு வர முடியும். 1 பேதுருவின் புத்தகம் அதன் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சிலுவையில் அறையப்பட்ட அவரோடு கூட நாம் இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வண்ணமாக, ஆயினும் நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அந்த அனுபவங்கள் இருக்கும்போது, இங்கே பேதுரு எழுதுகிறார், அந்த சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்ளும் போது பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிற அனுபவங்கள் நமக்கு வரும் என்பதாக நான் தயவாக சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கிறோம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், பாவத்திலே இருந்து கொண்டே, பாவச்சேற்றிலே மூழ்கி கொண்டே கர்த்தரை ஆராதித்து ஜெயமாக முன்னேறி சென்று விட முடியாது. இன்றைக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள், நல்ல சூழ்நிலைகள். சிலுவையை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவை பற்றின சிந்தனைகளை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில ஒன்று புரிந்து கொள்வோம். சிலுவையை நாம் புறக்கணிப்பதனாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. நாம் சிலுவையை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒன்று புரிந்து கொள்ளுங்க, பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்.
நம்ம பாவ வாழ்க்கை சில நேரங்களில் விழுந்து விழுந்து தடுமாறி தடுமாறி கீழையும் மேலையும் விழுந்து விழுந்து வந்து கொண்டிருப்போம். நான் தயவாக சொல்லுகிறேன், இந்த தடுமாற்றங்களை விட்டு நாம் வெளியில் வர வேண்டும். சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கிறிஸ்துவின் பாடு மரணங்களுக்கு நாம் அதை தியானமாக்கி கொள்வோம். நம்முடைய பாவங்கள் விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய அனுபவங்களை மாற்றி விடுகிறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மளே பாவம் இல்லை என்பவனானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி 1 யோவானில் நாம் வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுகிறார். நல்லது, மனம் திரும்பிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளான மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? தினந்தோறும் சிலுவையை பற்றின சிந்தனை, அதை நாம் ஆயுதமாக, கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை ஆயுதமாக தரித்து கொள்ளும் போது பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் பவுல் அங்கு எழுதுகிறார். கலாத்தியருக்கு நான் மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவரே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, அந்த பழைய மனுஷன் அல்ல, பழைய பாவங்கள் அல்ல. அதுதான் எல்லாருக்கும் பொதுவாக 5ஆம் அதிகாரத்திலே பாவ சுபாவங்களை ஒரு பட்டியலிட்டு ஆவியின் கனியோ என்று சொல்லி சில காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். 24ஆம் வசனத்தில் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? சிலுவையிலே நாம் அறையப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதை நாம் எப்படி அணுகுகிறோம்? தேவ சமூகத்திலே தரை மட்டும் நாம் தாழ்த்துவோம், கண்களை மூடி. தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் சிலுவையும் நானும், சிலுவையும் கிறிஸ்துவும் என்று சொல்லி. ஆண்டவரே, நீர் சிலுவையில் ஏறின அந்த உன்னத நோக்கத்தை நாங்கள் மறந்து செயல்விட்டு விடாதபடிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிறபடி எங்களை நடத்துங்க. பழைய சுபாவங்கள் அல்ல, பழைய மாம்சம் அல்ல, பழைய வாழ்க்கை அல்ல, உம்மோடு கூட ஆண்டவர் நெருங்கி நிற்கக்கூடிய அந்த அனுபவங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.